லக்ஷ்மி பிரியாக்கு உங்க ஃப்ரெண்ட் உங்க ஃப்ரெண்ட் சுவாமிநாதன் கிட்ட பிடிச்ச விஷயம், உங்களுக்கு அவங்க கிட்ட பிடிச்ச விஷயம் ஷேர் பண்ணுங்க. சொல்லுங்க. அவங்க கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம்னா, அவங்க வந்துட்டு ஆஃப் ஸ்க்ரீனில் லக்ஷ்மி பிரியாவை பார்க்கறத விட நான் வந்துட்டு அவங்கள காவேரியாக தான் அதிகமாக பார்த்துருக்கேன். ஸோ காவேரி கிட்ட ஒரு பிடிச்ச ஒரு விஷயத்த சொல்கிறேன். அவங்க எது பண்ணாலுமே அது ஒரு ஃபன்னி போனை டிக்கிள் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சில விஷயங்கள் காவேரியாக பண்ணுவாங்க. அவங்க சைலண்ட்டாக இப்படி நான் டைலாக் டெலிவரி பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு டக்குன்னு ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாங்க. அதை பார்த்துட்டு எனக்கு அப்படியே அங்கே ஜோன் அவுட் ஆகிடும், சிரிப்பு வந்துடும் பயங்கரமாக. அவர் சிரிக்க ஆரம்பிச்சாருன்னா எங்களோட ரீடேக்கு கணக்கே கிடையாது, அது பாட்டு போயிட்டு இருக்கோம். நானே கேட்பேன், ஏங்க இப்படி சிரிக்கிறீங்க, நான் இப்போ என்ன பண்ணேன் அப்படின்னா, இல்லை ஏதோ ஒரு நாள் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கும், அது அந்த சீனோட ரிலேட் ஆகும். அது டக்குன்னு வந்துட்டு அந்த பிரெயின் செல்ஸ்லாம் கனெக்ட் பண்ணி அங்கே வந்து நிற்கும். அங்கே ஒரு சிரிப்பு ஆரம்பிக்கும். அப்படியே வெயிட் பண்ணுவோம். ஓகே, லெட் ஹிம் டேக் ஹிஸ் டைம் அண்ட் தென் ஹில் பி பேக். அதுக்கப்புறமா தான் சீனே ஸ்டார்ட் ஆகும். ஓகே, நீங்க? எனக்கு வந்து லைக் எவ்வளோ சீன் வந்து எந்த அளவுக்கு ஹார்ஷாக இருந்தாலும், அடிக்கிறது, ஸ்டண்ட்டு சீனு எதுவாக இருந்தாலும் ஹி இஸ் வெரி காம். நம்மளாம் வந்து ஒரு மாதிரி பதட்டமாக சுற்றிட்டு இருப்போம்ல, அவர்கிட்ட அந்த பதட்டமே இருக்காது. காமன் கூலா காமா இருப்பாரு. பிரவீன் சாருக்கு தானே டென்ஷன், நமக்கு பிரவீன் சார் தான் மைக்கில் பிடிச்சி கத்துன்னு கத்திட்டு இருப்பாரு. இவர் வந்துட்டு அடிச்சிருவாரு. அடிச்சு முடிச்சுட்டு ஓகே சட்டெல்லாம் சரி பண்ணிட்டு டேய் தண்ணி கொடுங்கடா, அவ்வளோதான், வில் பி ஆல் ஃபைன். அது எங்க யாருக்குமே வராது. அந்த செட்லேயே இவர் மட்டும் தனியாக தெரிவார். பிகாஸ் இஸ் ஆல் சில் ஆஃப்டர் அ ஸ்டண்ட் செக்மெண்ட் ஆர் ரொம்ப இமோஷ்னலாக ஏதோ ஒன்று ரொம்ப ஹை இமோஷன்ஸாக போயிட்டு இருக்கப்போ இஸ் இன் த ஜென் மோட். அதுதான். ஓகே, இது நான் அவர்கிட்டே சொன்னது கிடையாது. ஷாக்கா பார்த்துட்டு எனக்கு இது நியூஸ் தான்.